வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக மக்கள் ரேஷன் கடையுடைய தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரேஷன் கடையுடைய முடிவுகள் எந்த டைமில் வெளியிட போகிறாங்க, எப்படியெல்லாம் வெளியிட போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் ரேஷன் கடையுடைய தேர்வு பட்டியல் வெளியாகும் அப்படின்ற தகவலை முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கலாம். 4 மாதமாக எதிர்பார்த்த ரேஷன் கடையுடைய முடிவுகள் 38 மாவட்ட வாரியாக விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் இதோ வந்துவிட்டது. ஏன் இவ்வளவு கால தாமதம்? ஸோ ரேஷன் கடையில் டிஆர்பி உடைய தகவல்கள் நமக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ தமிழகத்தில் ரேஷன் கடையுடைய முடிவுகள் வந்து விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளவு நாள் ஆவலுடன் எதிர்பார்த்த, தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ரேஷன் கடையுடைய ஆட்சேர்ப்பு வேலை மற்றும் இளைஞர்களுக்கான ஒரு நற்செய்தி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து ரேஷன் கடையுடைய வேலை வாய்ப்பு முடிவுகளையும் நாம் இதன் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். ஸோ தமிழக மக்களே, ரேஷன் கடைகளுடைய மாபெரும் முடிவுகளை தெரிந்து கொள்ள இந்த டைம் வந்தாச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் மற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு இந்த அறிவிப்பை நீங்கள் வெளியிடுறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடப்படலாம். ஸோ தமிழகத்தில் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணல்கள் மூலம் ரேஷன் கடைகளில் ஆட்சேர்ப்பு பணிகள் எல்லாமே தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக 10th 12th நீங்கள் ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பணி நியமன ஆணைகள் வழங்க புதிய உத்தரவுகளும் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, கூட்டுறவுத்துறை சங்க பதிவாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்ட அறிவிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பணியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு அவர்களுக்கு பதவி உயர்வை வழங்குங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறவங்களுக்கு பணி நியமன ஆணைகளை நீங்கள் வழங்கலாம் அப்படின்ற தகவல் வந்து வெளியிட்டதுனால ஸோ மீண்டும் ஒரு அதிர்ச்சியான செய்திகளை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளுடைய சமீபத்திய முடிவுகளை நாம் நோக்கி இருக்கோம். ஸோ மக்களே, சமீபத்திய முடிவுகளில் ரேஷன் கடைகளில் என்ன சார் அந்த அப்டேட்டு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஸோ நிச்சயமாக ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மார்ச் 13ஆம் தேதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.